வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்ற செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக வடமாகாண பாடசாலைகள் இன்று மூடப்பட உள்ளன. வடமாகாணத்தில் தொடர்ந்தும் கடும் மழையினால் மக்களின் இயல்பு நிலை பாதிப்பு. பாரிஸில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை அடுத்து புகலிட கோரிக்கையாளர்கள் மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கை மாற்ற தேவையில்லை என அதன் தலைவர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. வடமாகாணத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாணத்தில் பரவலாக ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளினால் இடம்பெயர்ந்த மக்கள் பாடசாலைகளில் தங்கியுள்ளதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இ ரவீந்திரன் நியூஸ் போஸ்டுக்கு குறிப்பிட்டார். வடமாகாணத்திலே பெய்த மழை காரணமாக பெருமளவான மக்கள் இடமிருந்து பாடசாலைகளில் தங்கியிருப்பதால் வடமாகாணத்திலே உள்ள சகல பாடசாலைகளையும் நாங்கள் மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். எங்களுடைய மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத அளவுக்கு வெள்ளம் வீதிகளில் இருப்பதன் காரணமாக இன்றைய தினம் பாடசாலைகளை மூடுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே வடமாகாணத்தில் உள்ள சகல பாடசாலைகளும் இன்றைய தினம் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்திய தினத்துக்குரிய பாடசாலை வருகிற 21ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என்பதையும் அறிவித்திருந்தோம். நாட்டின் வடக்கு பகுதியில் நிலவும் தொடர்ச்சியான மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர்களுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் 4வது நாளாக தொடர்ந்தும் மழை பெய்து வருவதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலைகளில் மக்கள் தஞ்சம் போன்றிருப்பதனால் பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படுவதற்கு முடியாத நிலை காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் இளநிமடுக்குளம் தொடர்ச்சியாக வான்கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. சிறு குளங்களும் தொடர்ச்சியாக வான் பாய்ந்து வருவதனால் மக்களுடைய போக்குவரத்துகள் கூட முற்றாக தடைப்பட்டு இருப்பதனையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கிளிநொச்சியில் இருந்து சப்தசகரி. வவுனியாவில் பெய்த மழையின் காரணமாக பல தாழ்நில பிரதேசங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வவுனியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் வவுனியா செட்டுகுளம் பிரதேசத்தைச் சேர்ந்த கந்தசாமி நகர், மீடியா ஃபார்ம், கிறிஸ்தவ குளம் மற்றும் பாவக்குளம் 1, படிவம் 2 ஆகியவற்றிற்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுவேளை பாவக்குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக 1 அடி உயரத்துக்கு 4 வான்கதவுகளும் திறக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இதேவரை செட்டுகுளத்துக்கு செல்லுகின்ற இரு போக்குவரத்து மார்க்கங்களான நெழுக்குளம் செட்டுகுளம் மற்றும் பூவரசங்குளம் செட்டுகுளமான இரு பிரதான போக்குவரத்து மார்க்கங்களிலும் வெள்ள நீர் தேங்கியிருப்பதன் காரணமாகவும் பாவக்குளத்தின் நீர் வழிந்தோடுவதன் காரணமாகவும் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு அங்கு போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை வவுனியாவின் பல பிரதேசங்களிலும் ஏற்பட்ட வெள்ள அழுத்தம் காரணமாக ஆத்திகுளம் கிராம சேவையாளர் பிரிவில் 2 வீடுகள் முற்றாக சேதமடைந்து 9 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவில் 60 வீடுகள் பகுதி அளவில் பாதிக்கப்பட்டு 193 பேர் பாதிக்கப்பட்டும் 62 வீடுகள் மொத்தமாக பாதிக்கப்பட்ட நிலையில் 202 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக வவுனியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கின்றது. வவுனியாவிலிருந்து நவரத்தினம் கபிலநாத். முல்லைத்தீவில் தொடர்ந்தும் மழையுடன் கூடிய காலநிலையே நிலவுகிறது. தற்பொழுது மழை விட்டிருந்தாலும் குளங்களின் நீர்மட்டம் உயர்ந்து வான்கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கின்றமையினால் வெள்ள நீர்மட்டம் உயர்ந்தே காணப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 1336 குடும்பங்களைச் சேர்ந்த 3989 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல நெல்வயல்கள் நீரில் மூழ்கி இருக்கும் அதே நேரம் வீடுகள் பலவும் நீரினால் பாதிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து விஜயகுமார் மதிவதனன். யாழ் மாவட்டத்தில் இன்றைய தினமும் மழையுடன் கூடிய காலநிலை வருகின்றது. கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக யாழ் மாவட்ட மக்களுடைய இயல்பு நிலை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்தின் தாழ்நிலை பிரதேசங்கள் அனைத்தும் வெள்ளக்காடாக கிடக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக கிடக்கின்றது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தினுடைய அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக
யாழ் மாவட்டத்தினுடைய அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழையினால் 33,000க்கும் அதிகமான மக்கள் மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 22 இடங்களிலே சிலர் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் யாழ் மாவட்டத்திலே அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவு, யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் பிரிவு போன்ற மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புள்ளிவிவர தகவல் தெரிவிக்கின்றன. நாட்டின் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொலைபேசி ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். நேற்றைய தினம் வங்காள விரிகுடா கடலில் திருகோணமலைக்கு அருகே காணப்பட்ட தாளமுக்கமானது தற்போது அதன் வலு குறைவடைந்து தாளமுக்க வலயமாக உருமாறி இலங்கையை விட்டு அப்பால் நகர்ந்துள்ளது. நாளை பிற்பகல் இந்திய தமிழ்நாட்டு கரையோரத்துக்கு நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் தாக்கத்தினால் நாட்டின் வட பிராந்தியங்களிலும் தென்மேற்கு கரையோர பிரதேசங்களிலும் மழை தொடரும். அதேபோல நாட்டில் சூழவுள்ள கடற்பிராந்தியங்களிலும் காற்று சற்று பலமானதாக வீசும். தற்போது காணப்பட்ட மழை கொண்ட காலங்கள் வரும் நாட்களில் ஓரளவு குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்த போதிலும் வடக்கு பிராந்தியத்திலும் தென்மேற்கு கரையோர மாவட்டங்கள் சிலவற்றிலும் இன்றும் மழை காணப்படும். பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் நாட்டின் பல பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இந்த வங்காள விரிகுடா கடலில் காணப்பட்ட இந்த தாளமுக்கமானது வலு குறைந்த போதிலும் மன்னார் வளைகுடா மற்றும் வடக்கு கடற்பிராந்தியங்களில் மழை காணப்படுவதுடன் இதுவும் நாளை முதல் சற்று குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மன்னார் முதல் காங்கேசந்துறை ஊடான முல்லைத்தீவு வரையான கடற்பிராந்தியங்களில் கடும் மழை காணப்படும். ஏனைய கடற்பிராந்தியங்களில் இடையிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு பகுதியிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் புத்தளம் முதல் மன்னார் காங்கேசந்துறை ஊடான முல்லைத்தீவு வரையான கடற்பிராந்தியங்கள் மணித்தாரத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரித்து வீசலாம். எனவே இந்த மீனவர் சமூகம் மற்றும் கடற்சார் தொழிலாளர்கள் முக்கியமாக புத்தளம் முதல் மன்னார் காங்கேசந்துறை ஊடான முல்லைத்தீவு வரையான கடற்பிராந்தியங்களில் தமது கடல் நடவடிக்கையின் போது மிக மிக அவதானம் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நிறைய கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் கடும் காற்றும் வீசும் என்பதால் மீனவர் சமூகத்துக்கு இந்த வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ராஜாங்க அமைச்சர் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா கருத்து தெரிவித்தார். கடந்த 4-5 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக இயற்கை அறிவுறுத்தல் அநேகமான விதைத்த வேளாண்மைகளில் 80 விதமானது அழிந்து போய்விட்டது. மேல் நிலத்தில் இருக்கின்ற 20 விதமானவைதான் இங்கே அநேகமானவர்கள் விதைத்து விட்டார்கள். விதைத்த வெள்ளாமைகளில் 80 விதமான வெள்ளாமை இப்பொழுது அழிந்திருக்கிறது. அதை பற்றி 80 விதமான வெள்ளாமை என்பது நமது மாவட்டத்தினுடைய பொருளாதாரம். அரசாங்க நட்டெடுப்பை கொடுக்க போது சும்மா சின்ன ஒரு காப்பீடு நட்டெடுப்பு மிக கொடுத்தாங்க. அவர் இனி 3 பயணித்தாலும் விதைப்பதற்கு பொருளாதார ரீதியாக அவை மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படியே அழிந்திருக்கிறது. இது அரசாங்கம் எங்களுக்கு நட்டெடுக்கிறார்கள் நாங்கள் அறிந்து பார்க்க முடியாது. நாங்கள் எங்களுடைய பயிற்சிகள் அல்லது எங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை நாங்கள் காலத்திற்கு ஏற்ப மாற்றியிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளுக்கு இலங்கையின் மீன்களை ஏற்றுமதி செய்வது குறித்து ஆராய்வதற்காக வருகை தந்துள்ள பிரதிநிதிகளுடன் நாளை விசேட பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை கடற்றொழில் அமைச்சில் இடம்பெற உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிடுகின்றார். ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் நாளை கடற்றொழில் அமைச்சுக்கு வருகை தருவார்கள் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் மீன் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை குறித்து ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைகளின் போது கவனம் செலுத்த உள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தினால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளில் 90% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் குறிப்பிட்டார். இதுடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.
0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.